ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எடப்பாடிக்கு எந்த ஜாதியும் தென் மாவட்டத்தில் ஆதரவு இல்லை. இப்பவும் நாங்கள் சொல்றோம், நாடார் சமுதாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் மிக கடுமையான பாடத்தை படிச்சு கொடுக்கும். 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே உறுதியாக எடுக்கிறாங்க. பிரேமலதா அம்மையார் பெரிய அளவில் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தேமுதிகவிலையும் பறையார் சமூக ஆதரவு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கு. அந்த தாவேக்காவினரே கடைசி நிமிஷத்தில் தாவேக்காவுக்கு ஓட்டு போடலான்னு நினைச்சவங்களே என்டிகேக்கு ஓட்டு போட்ட தகவல்கள் புதுச்சேரியிலேருந்து வந்துட்டு இருக்கு. சீமான் பறையர் தேவேந்திர ஒலி வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. ஸ்டாலின் அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டில் அவங்க அடைஞ்ச பலனை பற்றி சொல்றாரு. விஜய் 2 கட்டானா வலமும் போகாம இடமும் போகாம அருந்ததியர்கள் ஏமாளிங்க. ஆனா விஜய் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, ரெண்டிலுமே கருத்தே இல்லாத கந்தசாமியா இருக்கிறாரு. எடப்பாடி 2வது வருவார். 30 விழுக்காடு தான் அவர் வருவார். 10 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர் சந்திப்பார். சார் வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கணன் சார். என்ன சார், திமுக கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி கிரியா ஊக்கி இல்லையே சார். மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல தெரிஞ்சிடும் குட்டிக்கண்ணன். 45 விழுக்காடு வாக்குக்கு மேல உறுதியா எடுக்கிறாங்க. பிரேமலதா அம்மையார் பெரிய அளவில் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க பிரேமலதா நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்ட்டு. ஆனா வட தமிழகத்துல அவங்களும் பிசிகாவுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஆகலையே சார், ஜெல் ஆகலையே சார். நாயுடு சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி 52 ஜெல் ஆயிடுச்சு. காமராஜ் எத்தனை நாயுடுகளை போட்டாரு, சுதந்திரத்துக்காக போராடின எத்தனை நாயுடுகளை போட்டாரு, அவங்களுக்கு முழுமையா எவ்வளவு பறையர்கள் ஓட்டு போட்டாங்கிறது கிரவுண்ட்ல இருக்காது. இன்னைக்கும் அந்த நிலைமை மாறல. இல்லை, ஆனா பிரேமலதா அவர்கள் திருமாவை கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி பண்ணிட்டாங்களே. அவங்கள மேடையில் பிரேமலதா வேட்பாளர்ன்னு அறிமுகப்படுத்தப்படும் அவங்க சும்மாவே கீழே சேரில் உட்காந்துட்டேன். அதுவே ஸ்டாலின் சொல்கிறப்ப எழுந்து நின்று வணங்கினாங்க. அப்போனா அங்கே ஜாதி என்ற திமிரு பிரேமலதா கிட்ட இருக்குது இல்லை? அப்படி நான் பார்க்கல. அவங்களோட வெற்றியே அட்டவணை பிரிவு சகோதரர்களோட ஆதரவில் தான் அவங்க கேப்டன் விஜயகாந்தே வெற்றி பெற்றார். நீங்கள் விருத்தாச்சலத்தில் அவர் தனிச்சு நிற்கும்போது பறையர் சமூக ஆதரவு திருமாவளவனையும் மீறி அங்கே போன அடிப்படையில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ நாயுடு பறையர் கெமிஸ்ட்ரியை காலி பண்ணுறதுக்கு ஊடகத்தில் ஒரு இது நடக்குது. அது விசிகாவையும் தாண்டி தேமுதிகவுக்கு பறையர் ஆதரவு இருந்துங்கிறதும் ஒரு கட்டத்தில் உண்மையான ஒரு விஷயம்தான். 2011 பாமக விசிகா அலையன்ஸு பொருந்தா கூட்டணியாக போயிட்டு திருமாவளவன் இருந்தும் பறையர் சமூக மக்கள் விஜயகாந்த் கூட்டணிக்காக அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு ஆதரவளித்து ஜெயலலிதா அன்னைக்கு முதலமைச்சரானதும் வரலாறு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்கிற கிராமங்களில் இந்த நாயுடுக்கும் விசிகா பட்டியலினத்துக்கும் பயங்கரமான இது இருக்குது சார், மோதல் இருக்குது சார். சரி, தேர்தல் முடிஞ்சு வந்தால் தெரிஞ்சு போயிருமே குட்டிக்கண்ணன். நான் சொல்றது கரெக்டா, நீங்க சொல்றது கரெக்டாங்கிறது தேர்தல் முடிவு வந்தா தெரிஞ்சு போகும். ஆனா நீங்க சொன்னது விஜயகாந்த் இருக்கிறப்ப அந்த பட்டியலினத்தில் அவங்ககிட்ட இருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற நடைமுறை பார்த்தா திமுக கூட்டணி அவங்கள ரொம்ப மன வருத்தத்தை உண்டாக்கிட்டாங்க. பிரேமலதாவும் மன வருத்தத்தை உண்டாக்கி வட தமிழகத்தில் இதனால திமுக பெரும் இழப்பு ஏற்படும் இல்லை? பறையர்கள் வெற்றி வீரர்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி அவங்க 52, 57, 62 அவங்க காமராஜ் வெற்றிக்கு அவங்க தான் பேக் போன். 77, 80, 84 திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் வெற்றிக்கு அவங்க தான் பேக் போன். 2019, 21, 24 பறையர் சமூகம் தான் முக ஸ்டாலின் வெற்றிக்கு பேக் போன். திருமாவளவன் தான் வெற்றி வீரர். இப்போ அந்த கிரெடிட்டை எடுக்கிறதுக்கு தேமுதிக வந்துட்டாங்க. தேமுதிகவிலையும் பறையார் சமூக ஆதரவு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க, ஆனா திமுகவே அந்த பட்டியலின் இனத்தவரை விசிகாவை
தேர்தல் பிரச்சாரத்தின் போது மற்ற சமுதாய தெருக்கள் நீங்கள் வர வேண்டாம், கொடியை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் 19 இதைத்தான் சொன்னீங்க, 21 இதைத்தான் சொன்னீங்க, 24 இதைத்தான் சொன்னீங்க. இது அறத பழசான செத்து போன ஒரு இத்து போன ஒரு வாதம். அதாவது இனத்தை அழிச்ச காங்கிரஸ் ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த போது காங்கிரஸ் ராஜ்யசபா வாங்க போனவர் ராகுல் காந்தி நீ ஒருத்தலன்னு திருப்பி அனுப்பிட்டாரு. முல்லை பெரியாறில் துரோகம் பண்ண காங்கிரஸ், காவிரியில் துரோகம் பண்ண காங்கிரஸ், நீட்டில் துரோகம் பண்ண காங்கிரஸ், கல்வி மாநில உரிமையை எடுத்த காங்கிரஸ், வாரிசு அரசியலுக்கு மொத்த உருவமான காங்கிரஸ் தனக்கூட வரல. இப்படி ஒரு தீய சக்தி, நாசகார சக்தி தனக்கூட வரலன்னு விஜய் வேதனைப்படுறாருன்னா அவர் எவ்வளவுக்குள்ள மோசமான ஒரு சந்தர்ப்பவாத பச்சோந்தித்தனமான ஒரு கொள்கையற்ற கோமாளி அரசியல்வாதியா இருப்பார், சுயநல அரசியல்வாதியா இருப்பார். ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடியும் சரி திருநெல்வேலியும் சரி கட்டுக்கடங்காத அவ்வளவு கூட்டம் இருக்கிறப்ப திமுக எப்படி 47% 45% எடுக்க முடியும்? இவர் கூட்டம் காட்டுறதே சீமானுக்கு தான் லாபம். இவர் சீமானின் அனுகூல சத்துரு. புதுச்சேரியிலே கடைசியா நாம டிவிகேக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சவங்கெல்லாம் அது ஒரு கூதர கூட்டம், ஒரு அறிவற்ற கூட்டம், இவங்க எஜுகேட்டட் கூட்டம் என்றிக்கே அதில் இருக்கவங்களாம் அர்ப்பணிப்பு உணர்வோட மக்களுக்காக நிற்கிறாங்க. உறுதியா 28 தொகுதியிலும் தனிச்சு நிற்கிறாங்க. மாகி ஏனாமல கேண்டிடேட் விடலன்னு கிளியர் கட்டான ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறாப்புல. எதுவும் இல்லாம ஒரு சொதப்பல் பார்ட்டியாட்டு ரங்கசாமியோட கூட்டணிக்கு போன கட்சி, முயற்சி பண்ண கட்சி, ஜான்குமாருக்கு லாகா இல்லைன்னு முட்டாள்தனமா பேசின கட்சி, ரங்கசாமிக்கு ஆதரவாட்டு பேசின கட்சி, இப்படி ஒரு சொதப்பலா இருந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதோட கிளியர் கட்டா மாகி ஏனாம ஆந்திரா கேரளாவோட சேரு 28 எம்எல்ஏ கொண்ட எங்களுக்கு மாநில உரிமை கொடுன்னு கேட்ட நாம் தமிழருக்கு ஓட்டு போடலான்னு அந்த தாவேக்காவினரே கடைசி நிமிஷத்துல தாவேக்காவுக்கு ஓட்டு போடலான்னு நினைச்சவங்களே என்டிகேக்கு ஓட்டு போட்ட தகவல்கள் புதுச்சேரியிலேருந்து வந்துட்டு இருக்கு. இதே புதுச்சேரியில ஒரே நாள்ல தேர்தல் பிரச்சாரம் போது ராகுலும் வந்தாரு, ஸ்டாலின் ஆனா மேடையில ஏறல சார். அப்பன்னா ராகுல் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாருல்ல. மல்லிகார்ஜுன கார்கே இவர் செல்வ பெருந்தகையை நீக்க முடியாதுன்னு தெளிவா இருக்கிறாருல்ல. அப்போ மல்லிகார்ஜுன கார்கே ஒரு அட்டவணை பிரிவு சோதரர் கை வாங்கியிருக்குல்ல. இப்போ தானே அட்டவணை பிரிவு மக்களுக்காக ரொம்ப நீலி கண்ணீர் வெடிச்சிங்க. இதை சொல்லுங்களா. ராகுல் காந்தி எடுபடலை, மல்லிகார்ஜுன கார்கே எடுபட்டிருக்காரு. சிறுநாக்கரசு அண்ணன் 10 சீட்டு வாங்கி கொடுத்தாரு ரஜினிகாந்த் அண்ணனை காட்டி, அவரை நீக்கிட்டாங்க. அழகிரியை நீக்கிட்டாங்க. ஆனால் செல்வ பிறந்தை நீக்க முடியாத அளவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி பிரமாதமா இருக்கிறாரு. ராகுல் காந்திக்கு பாச்சா மல்லிகார்ஜுன கார்கேட்ட எடுபடலை. இப்போ திருமாவளவனுக்காக நிறைய நீலி கண்ணீர் வெடிச்சிங்களே. அப்போ மல்லிகார்ஜுன கார்கேக்கு சாதனையும் செல்வ பிறந்தகை கூட்டணி அப்படியே தொடர்றதுல உள்ள சாதனையும் சொல்லுங்களா. அதை மட்டும் சொல்லதுக்கே அவங்களுக்கு மனசு வர மாட்டாங்க. உண்மையிலே இந்த தேர்தல் முடிந்த பின் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்க முடியும், அவர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை வாங்கிவிட்டார் என்று ராகுல் காந்தி சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு சார். காமராஜர் பொள்ளாச்சி மகாலிங்கத்தை நீக்கினார். அதுவே சி சுப்பிரமணிய ரூபத்தில் அகில இந்தியாவிலே ஒரு பெரிய பிளவை உருவாச்சு. அந்த மாதிரி மீண்டும் இந்த கட்சியில் ஒரு பிளவு உருவாகணுமா, அது வரவேற்கத்தக்கது தான். செல்வ பெருந்தகை மேட்டரில் மல்லிகார்ஜுன கார்கே வர்சஸ் ராகுல் காந்தி வந்தால் அது வரவேற்கத்தக்கது தான். உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி 2019, 2021, 2024 தேர்தல்களில் திமுக கூட்டணி கிரியா ஊக்கியா இருந்தது, இப்ப இல்லை. அப்பன்னா அந்த இது பிரிஞ்சு போயிருக்கு. அப்படி இருக்க அந்த கூட்டணி எப்படி 45%, 46% நீங்க கணிக்கின்ற அந்த 2026 எப்படி சார் தெரியல சார். இப்ப இல்லைன்னு இந்த விஜய் பேசுற மாதிரி ஆதாரம் இல்லாம மோசடித்தனமா விஜய் பேசுற மாதிரி பேசாதீங்க. எதுக்கு ஆதாரம் வேணும்? ஆதாரம் இல்லாமலே விஜய் மோசடித்தனமா பேசுவாரு. அப்படி பண்ணேனா இப்படி பண்ணிட்டு என்னையா ஆதாரம் இருக்குன்னா ஆதாரம் இருக்காது. இப்ப 3 முறை இந்த கூட்டணி ஜெல் ஆனதுக்கு ஆதாரம் இருக்கு. 4வது முறையும் ஜெல் ஆகி 45 விழுக்காடு தாண்டுவாங்கன்னு நான் அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்றேன். திருவள்ளுவர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மொத்தம் 31 தொகுதி 2021 30 தொகுதி வின் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல விஜய் வந்திருக்கிறார். அர்பன் ஏரியால விஜய் மிக ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அவ்வளவு கூட்டம் வருது, இது வருது. அதே வட தமிழகத்தில் எடுத்துக்கிட்ட 78 தொகுதியில் அது 64 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனா இப்ப அந்த வட தமிழகமே கைவிட்டு போகும், சென்னையும் கைவிட்டு போகும் போல இருக்கு.
விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு. என்ன சார்? சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. ஸ்டாலின் அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டில் அவங்க அடைஞ்ச பலனை பற்றி சொல்றாரு. விஜய் 2 கட்டானா வலமும் போகாம இடமும் போகாம அருந்ததியர்கள் ஏமாளிங்க, பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் ஏமாளிங்க, சினிமா பார்த்தே ஓட்டு போட்டுருவான்னு சரத்குமார் எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கும் நாடியில் விட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலன்னு சொல்லி சைனட் சாப்பிட்றதுக்கு சமம்னான்னு சொன்ன மாதிரி ஒரு முடிவில் விஜய் இருக்கிறாரு. ஸோ சீமானுக்கு அவர் அனுகூல சத்துருவா இருக்கிறாரு. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளர் நிற்கிறாருங்கிறதுக்கு மக்கள் மத்தியில் விஜயால வெளிச்சம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு சீமான் தான் நிற்கிறாரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சொல்லக்கூடிய விஜயால நிஜத்துக்குள்ள அதை சொல்லதுக்கு முதுகலும் பெற்ற கோலையா இருக்காரு. சீமான் தான் போல்டா பெரிய பாமகவையும் சின்ன பாமகவையும் அடிச்சு அந்த இடத்துக்குள்ள நிற்கிறாரு. இந்த மாதிரி பல இஷ்யூஸ், இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் நிற்கிறாரு. விஜய் சர்க்கார் படத்துல இலவசங்களுக்கு எதிராக நின்றுக்கிட்டு நிஜத்துல வந்து 2000, 3000, 2500 ஒருக்கா அருண்குமாரை வச்சு இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்றது, அடுத்தால 2000 எடப்பாடி சொன்னா 2500 சொல்றது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டில் விஜய் நிற்கும் போது விஜய்க்கு மக்கள் என்ன பரிசளிக்க போறாங்கிறது 2026 மே மாசம் ரிசல்ட்ல தான் தெரியும். ஏன்னா எதுலையுமே ஒரு நிலைப்பாடு இல்லை, குழப்பம். இது திருப்பரங்குன்றம் இஷ்யூல நிலைப்பாடு சொல்ல முடியல. சீமான் தமிழனா நின்னா நீ மெஜாரிட்டின்னு ஒரு நிலைப்பாடு சொல்றாரு. ஏன் இந்தோ பாக் வாரில் அண்ணா சைனீஸ் அக்ரஷன்ல தெளிவா நெஹ்ருக்கு ஆதரவா நின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து இந்தோ பாக் வாரில் மத்திய அரசுக்கு ஆதரவா, ராணுவத்துக்கு ஆதரவா ஊர்வலம் நடத்துறாரு. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா சீமான் அதுல ஒரு நிலைப்பாடு சொல்றாரு, நதி நீரை, சிந்து நதி நீரை தடுக்க கூடாது, முஸ்லீம் விவசாயிகளுக்கு அது, பாகிஸ்தான் விவசாயிகளுக்கும் அது பலன் பெறணும்னு அவர் சொல்றாரு. நதி நீர் அதை போக்க தடுக்க கூடாதுன்னு ஒரு கருத்தை சீமான் முன்வைக்கிறார். ஆனா விஜய் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, ரெண்டிலுமே கருத்தே இல்லாத கந்தசாமியா இருக்கிறாரு. கருத்து இல்லாத கந்தசாமிக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மக்கள் ஏமாளிகள் நீங்க நினைக்கிறீங்களா? அப்போனா அந்த ஏமாளிகள் ஏன் அவ்வளவு அவர் பின்னாடி வராங்க? அஜித் பெரிய கூட்டம் வருது, வேற எந்த தலைவருக்கு அப்படியே அஜித் வந்தாலும் வரும், அஜித் வந்தாலும் வரும். இப்படிதான் அலை பேரை சொல்றாங்க. ஏன் இப்படிதான் அஜித் வந்தாலும் இப்படிதான் வருவாரு, சிவகார்த்திக் வந்தாலும் இப்படிதான் வரும். ஆனா இப்படி அதாவது காடாயாற்று வெள்ளம் போல, காட்டாற்று வெள்ளம் போல அவ்வளவு கூட்டம் வருது சார். வேற எந்த தலைவருக்கும் வரலையே கூட்டம். வந்து ஓட்டு இல்லை, சரத்குமாருக்கு தான் கூட்டம் வந்து, ஆனா சில 100 ஓட்டு தான் எடுத்தாரு. கூட்டத்தை வச்செல்லாம் சிவாஜிக்கு வராத கூட்டமா? கூட்டத்தை வச்செல்லாம் ஓட்டை மதிப்பிட முடியாது. இஷ்யூஸ்லேயே நீங்க வந்து முடிவெடுக்கலைன்னா, வலமும் போகாம இடமும் போகலைன்னா நடுவில் போய் அடிப்படை தான் செய்யணும். இப்படி கூட்டம் வரக்கூடிய விஜய்க்கு நம்பி காங்கிரஸ் போச்சா? ஸ்டாலின்ட்ட சீட் வாங்கிட்டு போனாங்களா? இப்படி கூட்டம் வரக்கூடிய விஜயை நம்பி விசிகா போச்சா? ஸ்டாலின்ட்ட சீட் வாங்கிட்டு போனாரா? இப்படி கூட்டம் வரக்கூடிய விஜயை நம்பி யார் போயிருக்கா? ஒருத்தருமே போகலையே சார். உங்களுக்கு நல்லா தெரியும், 2010 ஜெயலலிதா திருச்சியிலும் கோயம்புத்தூரிலும் சேலத்திலும் நடத்தப்பட்ட கூட்டத்துக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அப்பொழுதே ஆட்சி மாற்ற நிகழும் என்று தெரிஞ்சது சார். கண் எதிரில் தெரிஞ்சது இல்லை. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. இந்த கூட்டத்தை வச்சு சொல்லுங்க சார். அவங்க ஒரு அதிமுக ஒரு கட்சியை பிடிச்சவங்க, எதுவுமே இல்லாம மார்க்கெட்டே இல்லாம கிடந்தவங்க ஒரு கட்சியை பிடிச்சிட்டு போனாங்க. இவரு 0% வராருங்க. ஒரு கட்சிக்கு தலைவியா இருக்கக்கூடியவங்களையும் 0% வீட்டுல இருந்து வரக்கூடியவங்களையும் எங்க கம்பேர் பண்ணி பேசுறீங்க அர்த்தம் இல்லாம சார்? இப்ப பாத்தீங்கன்னா தேமுதிக விசிக ஜெல்லாவில், திமுக காங்கிரஸ் ஜெல்லாவில், அப்பன்னா இது கம்யூனிஸ்டும் ஜெல்லால, எதுவுமே ஜெல்லால. அதாவது அந்தந்த போக்கில் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் இந்த வெற்றி கிடைக்கும்? எல்லாரும் ஸ்டாலின் முதல்வர்னு களத்தில் இருக்கிறாங்க. ஜெல்லாகலன்னு நீங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதுதான். இப்படித்தான் 2024 சொன்னீங்க. நான் தான் சொன்னேன் 48 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் வருவாருன்னு. 47.3 வந்தார். இப்பவும் நான் சொல்றேன், ஸ்டாலின் வந்து 45+ விழுக்காடு கண்டிப்பா வருவார். எடப்பாடி 2வது வருவார், 30 விழுக்காடு தான் அவர் வருவார். 10 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்கும். குறிச்சு வச்சுடுங்க சார். வட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வன்னியர் இப்போ அதிமுக பக்கம்தான் இருக்க. திமுகவில் வன்னியர் சொல்வதற்கு எந்த கட்சியும் இல்லை. அப்படி இல்லை, அப்படி இருக்க வட தமிழகமே கைவிட்டு போகிற மாதிரி தெரியுது இல்லை? சொல்லுங்க சார். நான் வன்னியர் 70% இருக்காங்க. அவங்க விக்கிரவாண்டி போலர் ஸ்டேஷன் மாதிரி மிகப்பெரிய அளவு திமுகவில் கன்சால்டேட் ஆவாங்க.
அன்னியூர் சிவான்னு ஒரு வன்னியரை போட்டு தான் திமுக அந்த போலரைசேஷனை பண்ணாங்க. அதே மாதிரி வட தமிழகத்தில் வன்னியர் வாக்கு துரைமுருகன், சபா ராஜேந்திரன், இவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் அமைச்சர், அவங்க தந்தையும் திமுகவில் இருந்தவர் தான். அதே மாதிரி ஆண்டிமடம் சிவசங்கர் அமைச்சர், தென் அங்கே 27 எம்எல்ஏ இவங்க குருவுக்கமாக அந்த 27 எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்துக்கதா சொல்லியிருந்தாங்க. வடிவேல் கவுண்டர் பேரன் நம்ம செந்தில், டாக்டர் செந்தில், அவர் அங்கே நிற்கிறாரு. தமிழ்குமரன் மணியண்ணனுக்கு மகன், ஜி.கே. மணியண்ணனுக்கு மகன், பாமகவை ஒரு கட்டத்தில் இடைத்தேர்தலில் நின்று காப்பாற்றி விட்ட மணியண்ணன் மகன் தமிழ்குமரன், இவங்க எல்லாமே வன்னியர்கள் நிற்கிறாங்க. அதே வேளையில் பாமக அன்புமணி பவர்ஃபுல்லாக அங்கே நிற்காரு, நான் மறுக்க வரல. ஸோ வன்னியர் வாக்கில் அவங்க வந்து ஒரு 20-25 விழுக்காடு வன்னியர் வாக்கு எடுப்பாங்க. நான் அதை அவ்வளோதான் வரும். 60-65 விழுக்காடு வன்னியர் வாக்கு எடப்பாடி அன்புமணிக்கு தான் போகும். நான் அதை மறுக்க வரல. பாமக பொறுத்தளவில் டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் ஒன்றா நின்று 50 வன்னியர் பூத்தில் லீடு காட்டினாங்க. அரசு அதிகாரத்தை மீறி லீடு காட்டினாங்க. அவங்க ஒன்றா இருந்திருப்பாங்கன்னா 35 சீட்டு அன்புமணி வாங்கியிருப்பார். கோட்டை விட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாக போயிட்டு அன்புமணி ராமதாஸை அரசியல் ரீதியாக காலி பண்ணுறதுக்கு எடப்பாடி கொடுத்த 18 சீட்டையும் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ அவங்களுக்கு வந்து 65 விழுக்காடு வரை வன்னியர் வாக்கு வரும். நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். அன்புமணி 10.5 எடப்பாடி தான் தந்தார், வந்ததும் தருவாருன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு அரசியல் அவர் ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு. நாளைக்கு 10.5 வச்சு தான் எடப்பாடியை வந்து தோத்து போன பிறகு எடப்பாடியை கார்னர் பண்ணி வன்னியர் மத்தியில் அன்புமணி எழும்ப முடியும். கேளுங்க, இங்கே 70 விழுக்காடு வாக்கு இருக்குது மீதி. அதில் விக்கிரவாண்டி போலரைசேஷன் மாதிரி வட தமிழகத்தில் போலரைசேஷன் பண்ணதுக்கு தான் இவங்க பிரேமலதா விஜயகாந்தையும் அவங்க கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. அழகாபுரம் மோகன்ராஜ்னு அவங்களும் 10% ஒரு வன்னியருக்கு கேண்டிடேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ திமுகவுக்கு பறையர் வாக்குகளில் மெஜாரிட்டி கிடைக்கும், திமுகவுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளில் மெஜாரிட்டி கிடைக்கும், திமுகவுக்கு தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கில் மெஜாரிட்டி கிடைக்கும். இந்த 3 மெஜாரிட்டி தாண்டி எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு இடையில் இந்த உடையார், தென் நாடார், கிராமணி இந்த வாக்கில் கூட ஸ்டாலினுக்கு தான் ஜாஸ்தி மெஜாரிட்டி வரும். ஸோ வட தமிழகத்தில் 52 காமராஜ் உருவாக்கின போலரைசேஷன், 2009 கலைஞரும் காங்கிரஸும் பிசிகாவும் உருவாக்கின போலரைசேஷன், 2019 வந்த போலரைசேஷன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்த போலரைசேஷன் பொது தேர்தலில் பெரிய அளவுக்கு வரும். இதில் கோட்டை விட்டு ஏமாளி ஆனது விஜய், தப்பு கணக்கு போட்டு களத்துக்குள்ள வராமல் ஏமாந்து போனது விஜய். அதனால தான் விஜய்க்கு வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு ஆதரவாக அங்கே கொடியசைச்சாங்க. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு வன்னியர் கேண்டிடேட்டு களத்தில் நிற்க விடாமல் எடப்பாடியில் தெளிவாக அடித்து தள்ளிட்டாரு. அப்போ எடப்பாடி தான் எம்ஜிஆரை சொல்லி, ஜெயலலிதாவை சொல்லி, செங்கோட்டையன் மூலமாக அதிமுக அதிருப்தியாளர் மூலமாக தன் ஓட்டை பிரிச்சிருவாருன்னு விஜய் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 234 போட விடாமல் எடப்பாடியில் தன் திறமையை காட்டி சாதிச்சிட்டாரு. நான் நடந்த சம்பவத்தை வச்சு சொல்கிறேன். விஜயும் களத்துக்குள்ளே வந்து போலரைசேஷனை தடுக்காததுனால நிச்சயமாக ஜெனரல் எலெக்ஷன் நடக்கக்கூடிய போலரைசேஷனில் விஜய்க்கு கேண்டிடேட் பிக்கப்பே ஆக மாட்டாங்க. இங்கே எடப்பாடியில் தடுத்த ஆளுங்களை மற்ற இடங்களில் ஆஃப் பண்ணிட்டாங்க அதிமுக தரப்பு. சீமான் போல்டாக போலரைசேஷனை உடைச்சி நிற்கிறாரு. போலரைசேஷன் பண்ணக்கூடிய கட்சிகளோட சேர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறாரு விஜய். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, பிரபாகரன் ராஜராஜ சோழன், வீரப்பன்னு வேற தமிழ் அடையாளங்களை சீமான் எடுக்கிறாரு. சீமான் வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்கிறாரு. சீமான் ஜெயலலிதா எம்ஜிஆரை ஊழல் பெருச்சாளிங்கிறாரு, ஜெயலலிதாவை ஊழல் பெருச்சாளிங்கிறாரு. அந்த போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள நின்னவர் சீமான், நிற்க முடியும்னு துணிவா நிற்கிறாரு சீமான். போலரைசேஷன் கண்டு பயந்து களத்தை விட்டு ஓடின விஜயால அந்த களத்துக்குள்ள எதுவும் பண்ண முடியாத வன்னியர்களும் எடப்பாடி அன்புமணி கூடவும் பறையர்கள் ஸ்டாலின் திருமாவூடவும் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறாரு. இது பொறுத்திருந்து பாருங்க. களத்துல வராத தினகரனையும் கமலஹாசனையும் சீமான் பலகீனப்படுத்தின மாதிரி களத்துல விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலையும் வராம களத்தை விட்டு ஓடிய கோளை நாய்கள்ங்கிற வார்த்தையை கூட சீமான் கடுமையா சொல்றாரு. விஜய் வந்து பிக்கப்பே ஆக மாட்டாரு அந்த 70 தொகுதிக்குள்ள. சார், நீங்க சொன்னீங்க விக்கிரவாண்டியிலும் ஈரோடு இடைத்தேர்தல்களில் போலரைசேஷன் ஆயிடுச்சு சில. ஆனா இப்ப இருக்கிற
சுச்சுவேஷன் பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. பட்டியலினத்தவர் அவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துது திமுக. அப்போனா வட தமிழகம் போயிடுச்சு. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் கொங்கு அவங்களுக்கு கோட்டை, எடப்பாடி கோட்டை அங்கேயும் உறுதியாகிறது. தென் தமிழகத்திலேயும் முக்குளத்தோர் வாக்கு ஸ்பிரிட் ஆகுது. 2024 2021 வாங்கு ஓட்டு அப்படியே வரப்போகுது. அப்படி இருக்க திமுக என்ன சார் பண்ண போறாங்க? எடப்பாடிக்கு எந்த ஜாதியும் தென் மாவட்டத்தில் ஆதரவு இல்லை. அவரை நாங்கள் சொல்லி அடித்தோம். இந்த இந்த கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்பு, தெருப்புதி கணிப்பு, வெங்காய கணிப்பு எல்லா கோச்சிகளும் திருநெல்வேலியில் 35 விழுக்காடு அதிமுக ரெட்டலை கொடுத்தான். நாங்கள் தான் சொன்னோம் டெபாசிட் இழக்க வைப்போம் எடப்பாடியை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலின்னு சொன்ன மாதிரி டெபாசிட் இழக்க வச்சோம். இப்பவும் நாங்கள் சொல்கிறோம் நாடார் சமுதாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் மிக கடுமையான பாடத்தை படித்து கொடுக்கும். கொங்கு நாடார்களும் எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க. ஜெயலலிதா இருந்த ரெட்டலை வேற, எடப்பாடிக்கிட்ட இருந்த ரெட்டலை வேற. ஜெயலலிதா அம்மையார் 96 வீழ்ந்த பிறகு நாடார் சமுதாயத்தை நம்பி தான் மீண்டும் அவங்க பேக்கிங் கம்யூனிட்டி மறவர்கள் முக்குலத்தோர் ப்ளஸ் நாடார்களுக்கு 21 சீட்டுன்னு கொடுத்து நாடார்களுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நாடாரு கூட டிக்கெட் கொடுக்கல. ஜெயலலிதா அம்மையார் 2 நாடாருக்கு டிக்கெட் கொடுத்து, ஒருத்தர் மாவட்ட செயலாளர் பச்சைமால், ஒருத்தர் ஜெயப்பேரவை செயலாளர் முருகேசன் கன்னியாகுமரியிலையும் நாகர்கோவிலையும் டிக்கெட் கொடுத்து மீண்டும் எழும்பி வந்தாங்க தோல்விக்கு பிறகு. அதே போல் 2001ஆம் ஆண்டு 21 நாடார்களுக்கு ஜெயலலிதா டிக்கெட் கொடுத்தாங்க. அதில் தென்காசி அண்ணாமலை, தினகரன் காலு, அம்பாசமுத்திரம் சக்திவேல் முருகன் இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் இருந்தது. இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாடாரு கூட அதிமுகவில் டிக்கெட் இல்லை. நாங்கள் நேரில் ஜெயலலிதா அம்மையார் நடேசன் பாலராஜுக்கு டிக்கெட் கொடுத்து அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. மாணிக்கராஜாவுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த தொகுதி நாடார் வரக்கூடிய தொகுதியை கூட்டணி கட்சியான தினகரனுக்கு கைமாற்றி விட்டுக்கிட்டு எடப்பாடி நாடார் விரோத செயலில் ஈடுபடுறாரு. அதே மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் 2 நாடார்கள் வேட்பாளர்கள், ஒருவர் திமுகவில் ஒருத்தர், இன்னொருத்தர் காங்கிரஸில். ஆனால் அதிமுகவில் பட்டை நாம நாடார்களுக்கு சாத்தப்பட்டிருக்குது. சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு நாடார், அவர் 2வது முறை, அவருக்கு நல்ல பேர் இருக்குது, அவர் வேலு, அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது கிராமணி நாடார். இங்கே பிரபாகர் ராஜா விருகம்பாக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்டாலின் கலைஞர் நிலைப்பாட்டில் மாறி நாடார்கள் முக்கிய சமூகம் அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அந்த அரசியலை பண்ணுறாரு. இவர் சைலேந்திர பாபுவை டிஎன்பிசி சேர்மனாட்டு ஸ்டாலின் வர முயற்சி பண்ணார். என்னோட உறவினர் பாலாஜியை வைஸ் சான்சலராக இது மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கொண்டு வர பார்த்தாரு. ஆனால் சில சதிகாரங்களால் அதெல்லாம் முறியடிக்கப்பட்டது. ஸோ ஸ்டாலின் நாடார் சமுதாயத்தின் வாக்கு வலிமையை மதிக்கிறாரு. கன்னியாகுமரியில் மாவட்ட செயலாளராக இந்து நாடார் மகேஷை அவர் கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு. நாகர்கோவிலில் ஆஸ்டின் மிக செல்வாக்க ஒரு கட்டத்தில் நிரூபித்தவர், எந்த தரப்பிடும் எதிர்ப்பு இல்லாத ஆஸ்டினை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு. இது புரியாமல் நாடார்கள் எதிர்ப்பில் தான் வீழ்ந்தோம், ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சிகள், கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு ஆர்டி டீம் தான் 96 ஜெயலலிதாவை வீழ்த்தின பிறகு தான் சரத்குமார், ரஜினிகாந்த் போன்றவங்கலாம் வந்தாங்க. அதற்கு சரத்குமார் நாடார் தான், அண்ணன் ரஜினிகாந்தோட ஸ்டாச்சர் ரொம்ப பெருசு, அது வேற விஷயம். அதே மாதிரி 2006ஆம் ஆண்டும் சரத்குமார், சிவந்தி ஆதித்தன், வைகுண்டராஜன் இவங்களை மீறி உணர்வுள்ள நாடார்களை திரட்டி ரவீந்திரன் துரைசாமி தான் டீம் தான், நான் மட்டும் இல்லை, கருத்து தான் சரத்குமாருங்கிற சினிமா ஹீரோ நிற்க முடியல, ரவீந்திரன் துரைசாமிக்கு கருத்து நாடார் சமுதாயத்தில் நின்றுச்சு, தோக்கடிச்சு காட்டணும். இப்பவும் அந்த ஜெயலலிதா அம்மையார் 2001ஆம் ஆண்டும் 2011ஆம் ஆண்டும் நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த அரசியலை செய்யாம, நாடார் ஓட்டை மதிக்காம, நாடார்களை உதாசீனப்படுத்தி களம் கண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழகம் முழுவதும் உள்ள நாடார்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். குறிப்பா இந்த முறை கொங்கு நாடார் பூத்துகளில் ரெட்டையில மிகப்பெரிய தோல்வியை தழுவும். அப்பனா இப்ப டெல்டாவை நம்பி இருக்கும் ஸ்டாலின் அங்கேயும் விவசாயிகள் கைவிடுறாங்களே சார். வடகிழக்கு பருவமழையும் போது விளைந்த நெல் மணிகளை காப்பாற்ற முடியாத ஸ்டாலின், எடப்பாடி தான் அங்கே போய் நின்றா. அந்த விவசாயிகளும் இப்பொழுது ஸ்டாலினை கைவிடுறாங்க. அப்பனா எது சார்? டெல்டா, அப்பர் சவுத்து, லோவர் சவுத்துல எல்லாம் திமுகவுக்கு போட்டியே இல்லைங்க. எடப்பாடியை சீமானும் பலவீனப்படுத்துறாரு, விஜயும் பலவீனப்படுத்துவார், எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி. ஆனா விவசாய சங்க தலைவர் பாண்டியன் அவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு சார். விவசாயிகள் அப்படி இது பண்ணிடுவாங்களா? இவர் விவசாயிகளுக்கு என்ன சார் செஞ்சாரு? கடன் தள்ளுபடி செஞ்சாரு, எது செஞ்சாரு? இழப்பீடு கொடுத்தாரு, எதுவுமே கொடுக்கல சார். அப்படியா? என்னோட பார்வை
திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பகுதியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதான் நான் பார்க்குறேன். இப்ப ஸ்டாலினுக்கு எதிராக முடிவாயிடுச்சு இல்ல, அப்பனா எதிர்கட்சி கூட வர முடியாது இல்ல, அப்படி ஒரு கணக்கு இருக்குது இல்ல. அது கருணாநிதிங்க, அவருக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி இருந்துங்க, பொருந்தா கூட்டணி அமைச்சாருங்க அவரு. ஸ்டாலின் பொருந்தக்கூடிய கூட்டணி அமைச்சிருக்கிறாருங்க. சார் உன்னங்கிட்ட இப்ப அதிமுக எடப்பாடி ஒரு கணக்கு சூப்பரா போட்டுட்டு இருக்காருல்ல, 58 தொகுதி, அதாவது திமுக கூட்டணி கொடுத்த 58 தொகுதி சொலையா வாங்கறதுக்கு ஐடியா போட்டு இருக்கா சார். காங்கிரஸ் எதிர்த்து 28-18 தொகுதியில் ஏடிஎம்கே நிக்குது சார். தேமுதிகவை எதிர்த்து 5 தொகுதியில் நிக்குது சார். பிசிக எதிர்த்து 4 தொகுதியில் நிக்குது சார். சிபிஐ எதிர்த்து 4 தொகுதியில் நிக்குது. சிபிஎம் எதிர்த்து 2 தொகுதியில் நிக்குது. அது ஈஸியா வருது இல்ல. 58 தொகுதி இப்ப இதுலயே கண்ணெதில ஜெயிக்கிற மாதிரி தெரியுது இல்ல. ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற, எடப்பாடிக்கு அதிமுக வேற. அது 2 ஜாதி கட்சி ஆயிடுச்சு. எடப்பாடிக்கு அதிமுக. பிசியில் ஏன் இடஒதுக்கீடை சரி பண்ணலன்னு நாம் தமிழர் தரப்புல இருந்து கேள்வி கேட்குறாங்க. பிசியில் நீங்கள் எம்பிசியில் மட்டும் எடப்பாடி சிவி சண்முகம் இடஒதுக்கீடை சரி பண்ணும்போது பிசியில் சரி பண்ணாமல் நீங்கள் முத்தரையர், யாதவர், செங்குந்தர், கள்ளர், உடையார் போன்ற பல சமூகங்களுக்கு அநீதி இழைச்சிட்டீங்க. இப்போ ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு 2 ஜாதி கட்சி ஆயிடுச்சு. நீங்கள் பழைய ஜெயலலிதா காலத்து கட்சியை வச்சு பேசிக்கிட்டு இப்பவும் ஒப்பிடுறதே தவறு. 20 விழுக்காடு ஓட்டு தான் எடப்பாடிக்கு அதிமுகங்கிற பேரில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்தார். 18 விழுக்காடு என்டிஏ வாக்கில் ஒரு 10 விழுக்காடு வரும். எடப்பாடி லீடர்ஷிப்பில் விழுந்துட்டாரு. பாஜகவோட கூட்டணியை வைக்க மாட்டான்னு அவர் 26 கிடையாது, 29 கிடையாது இருந்தவர் படுத்தே விட்டானையா, விழுந்தே விட்டானையான்னு அவருக்கு லீடர்ஷிப் அதில் சரிஞ்சிட்டு சீமான் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலைகள், ஒட்டுண்டிகள், தொங்கு சதைகள்னு அடித்து ஏறி போகிறாரு. விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடுனது எடப்பாடிக்கு மைனஸு, களத்தில் நின்னது சீமானுக்கு ப்ளஸ்ஸு. ஏற்கனவே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு ஓட்டில் இருந்த சீமான் இன்னைக்கு 8.2 வந்திருக்காருன்னா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி சீமான் வளர போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி சீமானாலையும் பலகீனப்படுவார். விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா, செங்கோட்டையன் இவங்களெல்லாம் கூப்பா கிருஷ்ணனை கூட்டிகிட்டு வரும்போது விஜயாலும் பலகீனப்படுவார். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் மிகப்பெரிய பலகீனம் அடையும். தமிழ்நாடு அரசியல் டைனமிக்ஸே அதனால் மாற்றம் அடையும். சார் உடன் கேட்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்த்து போட்டியிடும்போது அது 44 தொகுதி அதிமுக வெற்றி பெற்று, அப்படின்னா எதுக்கு கெயின் அதிகம் சார்? அந்த அதிமுக இன்னைக்கு 2 ஜாதி கட்சி ஆயிட்டு அந்த கட்சியில் பலனில்லி நாடார்கள் மிக கோபத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறான். கடுமையாக எடப்பாடி எதிர்த்து நாடார்கள் களமாடுறாங்க. செங்குந்தருக்கு லாபம் இல்லை, பறையர்களுக்கு லாபம் இல்லை. தேவேந்திர குல வேளாளர்கள் கிருஷ்ணசாமியை விரட்டி விட்டுட்டாங்க. தென்காசி மாவட்டத்தில் 6 தொகுதியில், தென்காசி மக்களவையில் 6 தொகுதியில் தொகுதிக்கு 10 விழுக்காடு வாக்கு கொண்ட கிருஷ்ணசாமியை விரட்டி விட்டுட்டாரு. இப்படி எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு 2 ஜாதியை வச்சு எப்படி மேலே வர முடியும்? 30 விழுக்காடுக்கு மேலே இல்லை எடப்பாடி தலைமைக்கு. அப்போனா நீங்கள் சொல்கிறது மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 45 இல்லை 47% வாக்கெடுத்து வெற்றிக்கணி அதுதான் சுவைக்கன்றீங்க, அதுதானே உங்கள் இது? அதைத்தானே குட்டிக்கண்ணை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். 62 காமராஜ் உயரத்தில் அவர் காமராஜ் கட்சியை பிடிச்சிருந்தாரு. அதே மாதிரி கூட்டணி இதில் ஸ்டாலின் நிற்கிறாரு. ஆனால் ஸ்டாலினை 1-1 தோக்கடிக்கலாம். இப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் 3 பேர் இருக்காங்க, எங்கே தோக்கடிக்க முடியும்? சரி சார், மே 4ஆம் தேதி இவிஎம் திறக்கும்போது தெரிந்துவிடும். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி சார். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.